உலகத்துல பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு எப்படி நம்பப்படுதோ அதே மாதிரி நெகட்டிவ் வைப்பும் கண்டிப்பா இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பேலஸ். இந்த பேலஸ் பாத்தீங்கன்னா 1985 கட்டியிருக்காங்க. இதை கட்ட ஆரம்பிச்சது 1970களில். கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த பேலஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பார்த்து கட்டியிருக்காங்க. இங்க ரொம்ப பழமையான ஆன்டிக்ஸும் பெயிண்டிங்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. இதுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னா 200 வருஷம் பழைய ஒரு பியானோ இங்க இருக்கு. இங்க நிறைய மிருகங்களோட கொம்புகள், ரியல் கொம்பு அதெல்லாம் வச்சிருந்தாங்க. யானை தந்தம் வச்சிருந்தாங்க. ரியல் புலித்தோல், அதுல செய்யப்பட்ட ஹேண்ட் பேக், இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா ஒரு அனகோண்டா பாம்போட தோல் அப்படியே ஓப்பன்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு மனுஷ ஸ்கல்லு அப்படியே வச்சிருந்தாங்க. அதுல இன்னொரு லாங்குவேஜ் எழுதியிருந்தாங்க, அது என்னன்னு தெரியல. அப்புறம் ஒரு பறவை அப்படியே பதப்படுத்தியும் வச்சிருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட எந்த பொருளை நம்ம பார்த்தாலுமே ஒரு மாதிரியான ஒரு பயமும் ஒரு நெகட்டிவ் ஃபீலும் 100% எங்களுக்கு வந்தது. இங்க இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டே குடி வந்தாங்களா 1985. குடி வந்த அன்னைக்கு நைட்டே ரொம்ப பயங்கரமான பேரானார்மல் ஆக்டிவிட்டி வந்ததுனால உடனே அன்னைக்கு நைட்டே எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் இது. அதுக்கப்புறம் அதை ரெனோவேட் பண்ணி அதுல எக்ஸாசிசமும் பண்ணி 2019 மக்களோட பார்வைக்காக திறந்து விட்டுருக்காங்க. இங்க கிருஷ்ணர் போட்டோவும் விநாயகர் சிலையும் நாங்க பார்த்தோம். அது ஏன் அங்க இருக்குன்னு எங்களுக்கு புரியல. இப்போ எல்லாமே சரி பண்ணிட்டதான் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இங்க ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசல் கைமால இருக்கு. துபாயில இருந்து 1 hour டிரைவ்ல இந்த இடத்தை ரீச் பண்ணிட முடியும். இன்னுமே இந்த பிளேஸ்க்கு உள்ள போறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. இந்த பேலஸோட வெளியிலேயே இது ஹாண்டட் பிளேஸ்னு எழுதியும் போட்டிருக்காங்க. இதை பத்தின ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல வரும், மறந்துடாம பாருங்க.